நிச்சயா அது நான் பெண்களுக்கு ஒரு சட்டம் ஆண்களுக்கு ஒரு சட்டம். பசங்க பொண்ணுங்களை ஏமாத்தினா 10 வருஷம் ஜெயிலாம். அதே பொண்ணுங்க பசங்க எதனா பண்ணா ஒண்ணுமே கிடையாதான். என்ன ரங்கா ஜோக் கட்டுறாங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நாங்க இதுக்கா இருக்கோம். பாவம் பண்ணிட்டீங்களேடா, பாவம் பண்ணிட்டீங்க. ஆம்பளையா பிறந்து பாவம் பண்ணிட்டீங்க. நீங்க பெண்களா பிறந்து பாவம் பண்ணிட்டீங்க. பாவம் பண்ணிட்ட பாவி. அதுவும் கரெக்டு தான். சரி கவலைப்படாத, இரு உனக்காக ஐபிசி செக்ஷன்ல ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஐபிசி செக்ஷனா? அததான் மாத்திட்டாங்களே. இதுக்கப்புறம் ஐபிசி செக்ஷனே கிடையாது. அப்படியா? எப்ப மாத்தினாங்க? எனக்கு தெரியாம சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை. அடா நம்ம ஆள் மாத்திட்டாரு, புதுசா வந்தாருல மாத்தணும்ல, ஏதாவது மாத்திட்டாரு. சரி அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாமா? பாடு பாடி தொலையும். இந்தியால யாருன்னா தப்பு பண்ணாங்கன்னா அதுல முக்கியமான 3 சட்டம் இருக்கு. ஒன்னு ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஐபிசி. ஐபிசினா நான் சொல்றேன். ஐபிசினா இந்தியன் பீனல் கோட். அப்போ சிஆர்பிசினா அப்படின்னா முந்திரி கொட்டை. இதுதான் முந்திரி கொட்டை முக்க நீட்டிட்டு வரக்கூடாது. முன்னாடி சொல்றத கேளு. ஐபிசில என்ன தப்புக்கு என்ன தண்டனைட்டு செக்ஷன் இருக்கும். அதுதான் இப்ப பாரத நியாய சம்ஹிதா மாத்திருக்காங்க. சம்ஹிதா கைஸ். ரொம்ப நேரமா நான் சங்கீதா தான் நினைக்கிறேன். இப்பதான் சம்ஹிதான்னு வருது. அப்படின்னு மாத்திருக்காங்க. அடுத்தது சிஆர்பிசி. சிஆர்பிசினா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். இதுல எப்படி ஒரு கிரிமினலை அரெஸ்ட் பண்ணட்டும், அவரை எப்படி கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு தெளிவா சொல்லியிருக்கோம். இத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்ற பேரு மாத்திருக்காங்க. என்னடா பேரு வச்சிருக்கீங்க கைஸ்? இந்த பேரை தயவு செஞ்சு உங்க வாயில ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா? இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்ப. இதுதான் கடைசி எவிடன்ஸ் ஆக்ட். ஒரு எவிடன்ஸை எப்படி கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு தெளிவா இருக்கும். இதை பாரதிய சாக்ஷி அதிநியம் அப்படின்ற நேமுக்கு மாத்திருக்காங்க. அப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுச்சுரா சாமி. எப்படிடா இது? அப்பா என்னடா இது? சாக்ஷி பூக்ஷி அப்புறம் சங்கீதா சங்கீதா அப்படி வர கத்துற ஒண்ணுமே புரியலடா. வாயிலே நுழைய முடியுது. எப்படிடா இது? எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தத ஹிந்தி சமஸ்கிருதத்துக்கு மாத்திட்டானுங்க. இதுவும் ஒரு பிரச்சனை தான். என்னடா அது மாதிரி ஒழுங்கா போயிட்டு தானே இருந்துச்சு. திடீர்னு இது மாதிரி கொண்டு வந்துட்டு எல்லாரையும் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்க? அப்படி இல்லை, இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லது என்னன்னு சொல்லட்டுமா? 0 எஃப்ஐஆர். அப்படின்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க தானே? அது இல்லை. இப்போ முதல்லலாம் எங்க தப்பு நடக்குதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஆல் ஓவர் இந்தியால எங்க தப்பு நடந்தாலும் நீ எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அங்க எஃப்ஐஆர் எடுத்துப்பாங்க. ஓ, இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணதும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆனா இப்போ 14 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. எதுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றாங்க? உடனே பிரச்சனை முடிச்சு விட வேண்டியதானே? முடிச்சிடலாம். ஆனா இப்போ தேவையில்லாம பொய் கேஸ்லாம் வருதுல, அதனால 14 நாள் வரைக்கும் விசாரிச்சுட்டு அது உண்மையான கேஸ் தானான்ட்டு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அது நாளைக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கே கூட எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஸோ விசாரிச்சுட்டு 14 நாளுக்குள்ள போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குல்ல. வீணா நிறைய பேர் மேலே வீண் பழினா வரும். அதோட லாஸ்ட் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மார்க் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அவங்க அந்த பேர் எடுக்க மாட்டாங்களாமே. கெட்ட பேர் ஏன்னா தேவையில்லாத நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் மார்க் வரதுனால அதை ரிமூவ் பண்ணி வேஸ்ட்டாக பண்ணுறதுக்காக இப்போ 14 நாளில் விசாரிச்சுட்டு அப்புறமா எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். முன்னெல்லாம் விசாரணைக்காக வீட்டுக்கு வந்து சம்மன் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு மெசேஜில் சிம்பிளாக முடிச்சிடறாங்க. அது எப்படி அவங்க ஃபோன் நம்பர் தெரியும்? சரி, அதை எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுக்கோ. அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், மெசேஜ் பார்க்காதவங்களா இருப்பாங்க. அப்போ எப்படி செயல்படும் அதெல்லாம்? அது எப்படின்னா, அதாவது வந்து இப்படி தெரில இதுக்கா இந்த பில்டப்பே. ஒரு விசாரணை கைதியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அவருக்கு வீட்டுக்கு கால் பண்ண சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியா? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கீழே போகிற பேர் ஆப்பர்ச்சுனிட்டியா. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்ன இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி அடிச்சா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஆனா இப்போ அது மாதிரி பண்ண வேணாம். இப்போ ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல தானே? நல்லா பண்ணலாமே. இப்படிதான் போன வருஷம் ஒருத்தனை கால் பண்ணி உங்க கடை மேல இருக்கிற 14 நம்பரை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். ஏய் சொல்லிட்டியா நான் நம்புறேன். அதெல்லாம் இல்லடா, உடனே கட் பண்ணிட்டு சைபர் கிரைம்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா அந்த கம்ப்ளைண்ட் நானும் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 months later. அதுக்கப்புறம் கால் பண்ணி என்னம்மா நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தியா, வாமா ஸ்டேஷனுக்கு அப்படி கூப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். போய் பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாதும்மா, இது செல்லாது, நீ வாபஸ் வாங்கிடு அப்படி சொல்லிட்டாங்க. நீயே வாபஸ் வாங்கிடு அப்படி சொல்லிட்டாங்க.
அதுக்கு எதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் சொல்லு. ஆனால் அப்போ இப்படி இருந்துச்சு, இப்போ எப்படியும் தெரில, பார்ப்போம். சரி, அப்போ இந்த வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ நான் ஊருக்கே போகிறப்பா. அப்போ எங்கே இருப்பானோ இந்த சின்ன சின்ன பெட்டிகேஸில் மாட்டாங்க பார்த்தியா, அவங்களாம் பனிஷ்மெண்ட்டோடு சேர்த்து இப்போது சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எது போலீஸ் ஸ்டேஷன்லையா? எப்படி சொல்கிறேன்? அதான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேனே. அது வேற, இது வேற. அப்படியா? சரி, எப்படி அப்போ நான் எந்த மாதிரி சர்வீஸு? பொதுமக்களுக்கு தேவையான வேலையை அவங்கள வச்சு வாங்கிப்பாங்க. ஓ, இப்போ பெரிய கிரைம் நடக்கிற இடத்துலாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லாமே பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் பிடிக்கிறது நிறைய பார்த்துருக்கேனே. அது கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இப்படின்ட்டு கொடுப்பாங்க, இதுதான் கேஸ்ன்ட்டு. ஆனால் இப்போது ஸ்டார்ட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் என்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் கிரைம்ஸ் எதுவும் மிஸ் ஆகாது, ப்ளஸ் அங்கே இருக்க எதுவும் கொலாப்ஸ் பண்ணாமல் எதுவும் மாற்றாமல் எவிடன்ஸ் கிளியராக இருக்குன்றதுனால மாற்ற முடியாது. அதனால் வீடியோ எடுக்க சொல்லி தர சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எடிட் பண்ணி அதான் ஏஐ பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? உனக்கு மட்டும் எப்படி தான் இந்த ஐடியா வருதுன்னு தெரியல. உன்னை மாத்திடுறாரு, உன்னை மாத்திட்டு வேற யாரும். நானே ஒரு ஏஐ தான். ஏஐனா அப்பாவி இன்னோசென்ட். இதுக்கப்புறம் நடக்கிற கேஸ்லாம் மேக்ஸிமம் 2 வாய்தால அந்த கேஸை முடிக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர்ரா. இது மாதிரிலாம் ஃபர்ஸ்டே இருந்திருந்தா எத்தனை பேருக்கு வாய்தா போய் லைஃபே முடிஞ்சிருக்கு. நல்ல வேலை, சூப்பர் ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. வாய்தா கேஸ் முடிஞ்சு லைஃபும் முடிஞ்சு போச்சு. இந்த சைல்டு கேங் ரேப் பண்ணியிருக்காங்கல்ல, யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இப்போ A1 A2ன்னு பிரித்து அதிக தப்பு பண்ணவங்களுக்கும் கம்மியாக தப்பு பண்ணவங்களுக்கும் வேற வேறு மாதிரி தண்டனை கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தண்டனை, மேக்ஸிமம் தூக்கு தண்டனை வரைக்கும் தருவாங்க. தூக்கில் போடணுண்டா அவங்களெல்லாம் பண்ணுறது மொல்ல மாதிரி தானோ. இதில் வேறு பிரித்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா? இதுதான் சரியான தண்டனை. அப்போ பிரித்து வச்சிருவாங்க, தண்டனை கொடுங்க. எஸ். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானா அவனுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போட்டுருவாங்க. நல்லது தானே? நல்லது தான். இப்போ பசங்க பொண்ணுங்க ஏமாத்தினா அதுக்கு சட்டம் இருக்குது, ஓகே. அதுமாரி பொண்ணுங்க ஏமாத்தினா அதுமாரி நாங்கள் எல்லா பொண்ணுக்கும் தப்பு சொல்ல வரல, அதுக்குன்னு பசங்களுக்கும் கொஞ்சம் சட்டம் கொண்டு வரலாம்ல. ஏன்னா ரோட்டில் போகிற நாய் கூட சட்டங்குது, பசங்க நாங்கள் பாவம்ல, பசங்க என்ன அவ்வளோ கெட்டவங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லைண்ணா. ஒரு சில பேர், பசங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் நீ சொல்கிறது கரெக்டு தான். பொண்ணுங்களுக்கு ஏன் சட்டம் கொண்டு வரல? பார்க்கலாம், நீங்கள் ஃப்யூச்சரில் வந்தால் வரும். நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பசங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கடல்லே இல்லையா அந்த கதை தான். கண்டிப்பாக வரும்டா, பார்ப்போம்டா. ஆமாம், இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ஜூலை 1 இருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது எல்லா கேஸும் இந்த சட்டப்படி தான் நடக்குமா? இல்லை, ஆக்சுவலி பழைய கேஸ்லாம் பழைய சட்டப்படி நடக்கும். இப்போ ஜூலை 1 இருந்து ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே புதிய சட்டப்படி நடக்கும். ஓ டேய், இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குடா. என்னது? இப்போது ஒரு வக்கீல் இருக்காரு வச்சுக்கோ, அவருக்கு நிறைய கேஸ் இருக்கும். இப்போது பழைய கேஸ் எல்லாம் பழைய செக்ஷன் படி நடத்தணும், புது கேஸ் எல்லாம் புது செக்ஷன் படி நடத்தணும். இதுலேயே அவர் கன்ஃபியூஸ் ஆகும். அவருக்கு மட்டும் இல்லை, இந்த போலீஸ்காரங்களுக்கு, ஜட்ஜுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த சட்டம் கொண்டு வந்ததே ஒரு சீக்கிரமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான். ஆனால் அதுக்கே பெரிய சட்ட சிக்கலாக இருக்கும் போல இருக்கே. இதில் இன்னும் டிலே ஆகும் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு. நீ சொல்லு, கரெக்டு தானே? கரெக்டு தான். அப்போ எதுக்கு இதெல்லாம்? அதுக்கு ஏதாவது பண்ணணுமே, அதனால தான். ஓ, நீ அப்படி தெரியா?